வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கும்பராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நல்ல செய்திகள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசியை 2 சுப கிரகங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பார்க்குது. அதாவது ஒன்று குரு பகவான் பார்க்கிறார். குருங்கிறது யாரு அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திலிருந்து தனது 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் உணர்வுகள் விலக காத்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆனது, அதாவது சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அதாவது 4க்கும் 9க்குரியவன், சுகத்தை கொடுக்கக்கூடியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ குருவும் பார்க்குது, சுக்கிரனும் பார்க்கிறார். அப்ப என்ன நிகழ்வு நடக்க இருக்குன்னா, நெகட்டிவ் உணர்வுகள் விலகுது. நிறைய நெகட்டிவ் உணர்வுகள் உங்க மனசுல பதிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நெகட்டிவ் அப்படின்னா என்ன? மன கஷ்டங்கள். ஏன்னா கடந்த 2 வருஷமாகவே மன ரீதியாக போராட்டங்களையும் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ வெளிச்சம் கிடைக்க போகுது. 2 வெளிச்ச கிரகங்கள், ஒளி கிரகங்கள் உங்க ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஒளியாக மாறப்போகிறீர்கள், பிரைட்டாக போகிறீர்கள். இதுவரைக்கும் பாதையே தெரியாது ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், ராசிலேயே ராகு இருக்கார்ல சார், ராகு ஏதாவது கெடுத்து விடுமா? கெடுக்காது. ஒரு நல்லவன் பார்க்கிறார். ராகு ஒரு தீய கிரகம் தான், ஒரு பாம்பு கிரகம் தான், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் தான். ஆனால் 2 சுபர்கள் பார்க்கும்போது நல்ல பாம்பாக மாறப்போகிறது. எப்பவுமே பாம்பு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை கொடுக்கும், சிந்திக்கும், பிரம்மாண்டமாக செயல்படுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த கற்பனை வளம், யோசிக்கக்கூடிய தன்மை. ராகனாலே பாம்பு, அந்த பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர். ஒரு இடத்துல உட்கார சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உட்கார மாட்டீங்க. அதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும். அப்போ அங்கே இங்கே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. ராகுங்கிறது வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், அந்நிய மதத்தினருடன் பழகுதல். ஸோ இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம், 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். குழந்தை ஸ்தானத்தில் குழந்தை காரக கிரகமான குரு அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். குழந்தை பாக்கியம் உங்க குடும்பத்துல, உங்க சகோதர சகோதரிகள், அதாவது உங்க குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம். ஒன்று. அடுத்து, குழந்தைகளால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் மனசில் ஆழமாக குழந்தைகளை பற்றி நினைத்து கொண்டிருப்பவர்கள், அந்த செயல்கள் இந்த மாதம் ஈடேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் என்பது கிடையாது. அடுத்து ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துட்டா, குலதெய்வ அருள் உண்டு, குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு, முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. அதாவது குலதெய்வத்துக்காக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. நிச்சயமாக கோயில் திருப்பணிகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் எண்ணங்கள், உங்கள் நாட்டங்கள், உங்கள் சிந்தனைகள் செயல்படுத்தப்படும். இதில் எந்த மாற்று கருத்து என்பது இல்லை. அதாவது கோயில் திருப்பணி, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. கோயில் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உங்கள் எண்ண ஓட்டங்கள் செலுத்தி அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து ஒரு
விஷயம் அப்படின்னா 7ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு, உங்கள் ராசியில் ராகு இருக்குது. அப்போது கணவன் அல்லது மனைவியினுடைய ஹெல்த் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது கணவன் அல்லது மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவனுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த செப்டம்பர் மாதம். இதுவரைக்கும் பாருங்க, கடந்த ஒரு 3 மாதங்களாகவே செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். செவ்வாய்ங்கிறது யாரு? உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் பாருங்க 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மையில் இருந்தார், கேதுவோட சேர்ந்திருந்தார், 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கு. அப்போது எப்போ செவ்வாயினால் யோகம் வரப்போகுது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கும். செவ்வாயால் நல்லது நடக்கும், முயற்சிகள் நல்லா இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் நிறைய கும்பராசி என்பர்கள், சார் நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது சார், நான் நினைக்கிறது எங்கே சார் நடக்குது அப்படின்னு ஒரு வெறுப்போட உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் 13க்கு அப்புறம் நடக்கும். ஏன்னா செவ்வாய் தான் ஆக்ரோஷ கிரகம், செவ்வாய் தான் வேகம் விரைவுக்கான ஒரு கிரகம், செவ்வாய் தான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது சூப்பர். அப்போது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இனிதாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும் என்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக இந்த செப்டம்பர் 13க்கு அப்புறம் ஏற்படுத்தும். அதில் வெற்றியும் அடைய வைக்கும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஹெல்த்தை நல்ல அதாவது என்ன சொல்கிறது, தசை நார்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ உடற்பயிற்சி அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி. செவ்வாயினாலே நிலம் அமையல, கடந்த 3 மாதங்களாக நிலம் அமையல, வீடு அமையல, இடம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை கும்பத்துக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் 13க்கு அப்புறம். அப்போது நிலம், வீடு, கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், கட்டிடத்தில் நிறைய பேர் பாருங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்குப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள். ஒன்றுமே நடக்கலை சார், பெருசாக இல்லை சார், நிறைய அலைச்சல் திருச்சல் கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட், கட்டிடம் கட்டி விற்பனை, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்கள் நல்லதை எதிர்பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் 13க்கு அப்புறம் மனம் தெளிவு பெறும். அதன் மூலமாக லாபங்கள், அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறும். நிறைய பேர்த்துக்கு பாருங்க வேலையில் பிரச்சனையாகவே இருந்தது, வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தது, வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கோம், மாற முடியல, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் ஆனால் வரல, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி என்பவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த 3 மாதமாக நல்லா இல்லையே, 10ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாரே, கேதுவோடு சேர்ந்திருந்தாரே, இப்போ 8ஆம் இடத்தில் இருக்காரே, ஒரு வலியை அனுபவித்துத்தான் கொண்டிருக்கிறீர்கள், அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கு. இப்போது இந்த 13க்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க, அவ்வளோதான், எல்லாம் சரியாக போகுது, பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுத்தாலே போதுமே, செயல்படுத்தி விடுவீர்கள் அல்லவா? ஸோ அந்த செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம் உண்டு. ஏன்னா குரு பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார், லாபம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்க, எந்த அளவுக்கு வேலை செய்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உழைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறது. குரு பகவானால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம். சூரியன் போய் 8ல் மறைகிறார் அல்லவா? அப்போது இந்த அரசு சார்ந்த விஷயம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தையினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா சூரியன் போய் 8ல் மறைகிறார், சனியும் வேற பார்க்குறார்.
அப்போ நீங்கள் தந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அவங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கேர் எடுத்துக்கிறதும், தகப்பனோட ஒரு நல்ல அந்நுண்ணியத்தை பெருக்கிக் கொள்வதும் நல்லது. என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை வர வைக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கருத்து வேற்றுமைகளை உருவாக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கரெக்டாக இருந்துக்கிறது இந்த கும்பத்துக்கு சிறப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பத்துக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான். ரொம்ப கெட்டியாக பிடிச்சுக்குங்க. ஒன்று குலதெய்வ வழிபாடு, அடுத்து ஆஞ்சநேய வழிபாடு. இந்த 2 வழிபாடு எடுத்துக்கொண்டாலே உங்கள் மனம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.